ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரேஷன் பருப்பில் ஹெல்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேர் ரேஷன் பருப்பில் சத்தே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதில் நம்ம ஹெல்த்தியாக எப்படி ரேஷன் பருப்பில் சத்தாக மாற்றுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு விறகடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுக்கிட்டு மண்சட்டியில் தான் வைக்க போகிறோம். மண்சட்டியில் வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. தண்ணின்னு பார்த்துக்கிட்டிங்களா, காவேரி தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். காவேரி தண்ணிலாம் ஃபில்டர் தண்ணி தான். எங்கள் ஏரியாவில் போர் தண்ணி வச்சா பருப்பு வேகாது, எகுத்துட்டு தான் நிற்கலாம். உப்பு தண்ணிங்க. இப்போ தேவையான அளவு பருப்பு, பூண்டு, சின்ன பூண்டு 1, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒரு 4-5 போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு எவ்வளோ சூப்பராக எரியுது பாருங்கள். இப்போ நம்ம கழுவி வச்ச பருப்பு இந்த ஒலை தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். எல்லா பருப்புமே நல்லா சேர்த்துக்கலாம். விறகடுப்பு சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ யாரும் அதிகமாக விறகடுப்பையே நம்ம பயன்படுத்துறதில்ல, மண்சட்டியும் பயன்படுத்துறதில்ல. ஒரு பதம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்த வட்டி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம். இப்போ முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இப்போயே பறிச்சிட்டு வந்த கீரைங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு 2-3 டைம் கூட அலசி எடுத்துக்கலாங்க. பூச்சிப்புழு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கீரையை அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சா, தண்ணியை இருத்துட்டு நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணியை அப்படியே சட்டியோடு சாய்ச்சி எடுத்துகிட்டு கடைஞ்சிக்கலாம். மத்து போட்டு தாங்க கடையிறேன். அப்படியே அடுப்பு மேலேயே வச்சு கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சுங்க. பச்சை மிளகாய் போட்டவே குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, வரமிளகாய் போடுறதோட. இப்போ இந்த எடுத்து வச்ச தண்ணியும் அதிலே சேர்த்து ஊற்றுக்கலாம். இப்போ மத்தையும் கரண்டியும் எடுத்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாட்ட தாங்க இருக்குது. கழுவி வச்சு கீரையை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கீரை போட்டிருக்கேன் நான். கீரை போட்டதுமே குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பச்சையாக இருக்கா. நல்லா வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாமா. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஈரம் காஞ்சதும் தேவையான அளவு செக்கில் ஆட்டின கடலக்கட்டெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பருப்பு குழம்பு காரமாக தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வடகம் தான், வடகம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வடகம் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ ஃபைனலாக இந்த குழம்பு நம்ம எடுத்து தாளிப்புக்கு ஊற்றியாச்சுங்க. இப்போ பச்சை சீரகம் அப்படியே போட்டால் நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. ஓகே, பாய். நீங்களே நீ ரேஷன் பருப்பை வீணாக்காமல் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி சத்துமிக்க சுவையான சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.